வல்ல மீட்பராம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகள். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த உலக வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் சூழ்ந்த பாதைகள் வரும். நம்பிக்கை இழக்கும் தருணங்கள் வரும். மனிதர்கள் கைவிடலாம், நண்பர்கள் விலகலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை விட்டுவிட மாட்டார். தாவீது இங்கே தேவனை ஒரு நல்ல மேய்ப்பனாக காண்கிறார். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பாதுகாக்க 2 பொருட்களை வைத்திருப்பான்: கோல் மற்றும் தடி. கோல் என்பது பாதுகாப்பின் அடையாளம். காட்டுமிராண்டிகள் ஆடுகளை தாக்கும்போது மேய்ப்பன் கோலை பயன்படுத்தி எதிரிகளை விரட்டுவான். அதேபோல் சத்துருவின் தாக்குதல்களிலிருந்து, தீமையின் அம்புகளிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்கிறார். நமக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் தேவன் நம்முடைய கேடகமாக நிற்கிறார். தடி என்பது வழிநடத்தலின் அடையாளம். ஆடு தவறான பாதையில் சென்றால் மேய்ப்பன் தடியால் அதை திருப்பி சரியான வழியில் நடத்துவான். சில நேரங்களில் தேவன் நம்மை திருத்துகிறார். அது தண்டனைக்காக அல்ல, நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக. அவருடைய திருத்தம் அன்பின் அடையாளம். இன்று நீர் தனிமையில் இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், எதிர்காலம் இருளாக தோன்றலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உம்மோடு தேவன் இருக்கிறார். அவருடைய கோல் உம்மை பாதுகாக்கும். அவருடைய தடி உம்மை சரியான பாதையில் நடத்தும். ஆகையால் பயப்படாதே, தேவன் உம்மை கைவிட மாட்டார். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கிலும் தேவனின் பிரசன்னம் இருந்தால் அது சமாதானத்தின் பாதையாக மாறும். ஹல்லேலூயா. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனம் இன்று நமக்கான ஆறுதலின் வாக்குத்தத்தம்.